அடுத்தடுத்த ஆர்வத்தை தூண்டுச்சு. மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிறோம். இது வந்து மெரைன் ஆஃபீஸ். இந்த பில்டிங் வந்து மெரின் ஆஃபீஸு. ஆமாம், இது வந்து இதே மாதிரி தான் எல்லா பில்டிங். இந்த இதுதான் குரல் பவளப்பாறை சொன்னல, அங்கேயும் கிடக்க வந்து பாருங்க. இது பவளப்பாறையிலே கட்டினதுங்களா? எல்லாமே பவளப்பாறை தான் சார். அது மட்டும் 18ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்காக இந்த கிணறை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக நல்ல தண்ணி கிணறுது. ஆமாம், இப்போ அது என்னடா பராமரிப்பு இல்லாதனால எடுக்காதனால அப்படி உப்பு தண்ணியாக மாறி போச்சு. இந்த குருசடி தீவுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 144 ஏக்கர் கொண்டதுங்க. இது பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கான செடி, கிட்னியில் உள்ள அனைத்து கல்லையும் எடுத்துரும். இது மெயினாக பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐலாண்டுக்கு வந்து திங்கக்கிழமை மட்டும் வர முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஹாலிடே, மற்ற எல்லா டைமும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 to மதியானம் 2 மணி வரையும் நம்ம இந்த ஐலாண்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது முக்கியமாக